குருகுலம் கல்வி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களே, அருமை பெற்றோர்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை கூறிக்கொண்டு தரம் 12 கணக்கீட்டு பாடத்தின் 4வது தேர்ச்சியில் உள்ள 4.10 அது இறுதி தேர்ச்சி மட்டத்தின் விடயங்களை கடந்த சில வகுப்புகளிலே நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அது 4ஆம் தேர்ச்சியின் இறுதி தேர்ச்சி மட்டமான கணக்கீட்டு வழுக்களும் அவற்றை திருத்துவதும் தொடர்பான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். கடந்த வகுப்புகளிலே பிள்ளைகள் கணக்கீட்டு வழுக்களை வெளிக்காட்டா வழுக்கள், வெளிக்காட்டும் வழுக்கள் என நாங்கள் பிரிக்கலாம் என்றும், அவ்வாறு பரீட்சை மீதி வெளிக்காட்டா வழுக்களிலே என்ன விதமான வழுக்கள் காணப்பட முடியும், பரீட்சை மீதி வெளிக்காட்டுகின்ற வழுக்களிலே எவ்வாறான வழுக்கள் காணப்பட முடியும் என்கிற விடயங்களை உதாரணங்களுடன் மிக ஆறுதலாக அதே நேரம் ஆழமாக நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். இன்று பிள்ளைகள் அந்த கணக்கீட்டு வழுக்கள் திருத்தங்கள் தொடர்பான சில கணக்கு பயிற்சிகளை படிமுறையாக நாங்கள் செய்து கொள்ள முடியும். அவ்வகையிலே பாருங்கள், தேர்ச்சி மட்டம் 4.10 கணக்கீட்டு வழுக்களும் திருத்தங்களும் தொடர்ச்சி என்று நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே முதலாவது உதாரணத்தை நாங்கள் எடுப்போமாக இருந்தால், நியாஸ் வணிகத்தின் பரீட்சை மீதி இணங்காமையால் அந்த வேறுபாடு தொங்கல் கணக்கில் பதிவு செய்யப்பட்டு பின்வரும் தவறுகள் கண்டுகொள்ளப்பட்டன. இவர்களுடைய பரீட்சை மீதி சமப்படவில்லை, பரீட்சை மீதியினுடைய வேறுபாட்டு தொகை தொங்கல் கணக்குக்கு மாற்றப்பட்ட பின்வரும் தவறுகள் கண்டுகொள்ளப்பட்டன. பிள்ளைகளே, இவ்வாறு கணக்குகள் தரப்படுகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த மேலதிகமான கருத்துக்களை நீங்கள் கவனித்து கிரகித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பெறுவனவு கொடுப்பனவு குறிப்பேடுகளில் உள்ள பகுப்பாய்வு நிரல்களின் கூட்டுத்தொகைதான் உரிய காசு கணக்குகளுக்கு மாற்றப்படுகின்றது. கணக்குகளுக்குரிய விடைகளை வழங்க முன்னர் இவ்வாறான அறிவுறுத்தல்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பெறுவனவு கொடுப்பனவு குறிப்பேட்டில் உள்ள பகுப்பாய்வு நிரல்களினுடைய கூட்டுத்தொகைகளைத்தான் காசு கணக்குக்கு என்றால் காசு கட்டுப்பாட்டு கணக்கிற்கு மாற்றப்படுகின்றது என்பது கருத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பாருங்கள், இந்த வழுக்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த வழுக்களை பொது நாட்குறிப்பேட்டினூடாக நாங்கள் திருத்தம் செய்ய வேண்டும். இந்த வழுக்கள் திருத்தம் செய்யப்பட வேண்டும் பொது நாட்குறிப்பேட்டினூடாக. எனவே பிள்ளைகள் பாருங்கள், பெறுவனவு குறிப்பேட்டில் உள்ள காசு விற்பனை நிரலின் கூட்டுத்தொகை ரூபாய் 22,500, காசு கணக்குக்கு ரூபாய் 25,200 என மாற்றப்பட்டது. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், பெறுவனவு குறிப்பேட்டிலே காசு விற்பனை அந்த நிரலின் கூட்டுத்தொகையை நாங்கள் காசு கணக்குக்கு மாற்றுகிற பொழுது அதை 25,200 என அதிகமாக மாற்றியிருக்கிறோம். ஆனால் விற்பனை கணக்கு சரியாக உள்ளது. விற்பனை கணக்கு சரியாக உள்ளது. எனவே
இங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்கு காசு கட்டுப்பாட்டு கணக்காக இருக்கும். ஏன்? விற்பனைக்குரிய பகுப்பாய்வு நிரலை நாங்கள் பிழையாக கூட்டியிருக்கிறோம். எனவே இங்கே பிழை ஏற்பட்டிருக்கக்கூடிய கணக்கு காசு கட்டுப்பாட்டு கணக்காக இருக்கும். அப்போ காசு கட்டுப்பாட்டு கணக்கிலே அது 22,500 என்பதற்கு பதிலாக 25,200 என தொகை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ ரூபா 2,700 அதிகமாக இருக்கும். எனவே பாருங்கள் பிள்ளைகள், இதுக்குரிய திருத்தத்தை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது விற்பனை காசு கட்டுப்பாட்டு கணக்கின் வரவில் 2,700 அதிகமாக இருக்கின்றது. எனவே அதை குறைப்பதற்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் செலவு வைக்க வேண்டும். எனவே அதற்குரிய மற்ற பதிவு தொங்கல் கணக்கின் வரவில் இடம்பெறும். இங்கே தவறு ஏற்பட்டிருப்பது காசு கட்டுப்பாட்டு கணக்கின் வரவில் தொகை அதிகமாக இருக்கிறது. எனவே அதை திருத்த காசு கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் செலவு வைக்க வேண்டும். எனவே எதிர்ப்பதிவு தொங்கல் கணக்கில் வரவு வைக்க வேண்டி வரும். நீங்கள் இங்கே எழுதுகின்ற போது பிள்ளைகள் முதல் வரவு பதிவு எழுதி பின்னர் செலவு பதிவை எழுதுவீர்கள் பிள்ளைகளே. எனவே இந்த தவறை நாங்கள் திருத்துவதற்கு தொங்கல் கணக்கில் 2,700 வரவு வைத்து காசு கட்டுப்பாட்டு கணக்கில் 2,700 செலவு வைக்க வேண்டும். இதற்குரிய விளக்கத்தை நீங்கள் எழுதி கொள்வீர்கள். காசு கட்டுப்பாட்டு கணக்கில் கூட்டி பதிந்த விற்பனை 2,700 திருத்தப்பட்டது. இரண்டாவது விடயத்துக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், அறவிட முடியா கடன்கள் 7,000 கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் 7,700 என மாற்றப்பட்டது. எனினும் அறவிட முடியா கடன் கணக்கு சரியாக உள்ளது. பிள்ளைகள் கவனமாக கிரகித்து கொள்ளுங்கள். அறவிட முடியா கடன்கள் 7,000 அறவிட முடியா கடன் கணக்கில் சரியாக உள்ளது. அங்கே வரவில் அது சரியாக பதியப்பட்டு உள்ளது. ஆனால் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் அதை செலவு வைக்கின்ற பொழுது 7,700 என நாங்கள் மாற்றியிருக்கிறோம். எனவே இந்த பிழையை நாங்கள் திருத்துவதற்கு வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் அதை வரவு வைக்க வேண்டும். அல்லது வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கெனவும் நாங்கள் குறிப்பிட முடியும். அப்போ எதிர்ப்பதிவு தொங்கல் கணக்கென்பதாக இருக்கும். ஏன் பிள்ளைகள், இங்கே தவறு ஒரு கணக்கிலே தான் தவறு நடந்திருக்கிறது. எனவே மற்ற பதிவு தொங்கல் கணக்கில் இடம்பெற வேண்டும். வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 700 எதிர்ப்பதிவு தொங்கல் கணக்கு செலவு 700. இதற்குரிய விளம்பல் வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் கூட்டி பதிந்த அறவிட முடியா கடன் 700 திருத்தப்பட்டது. வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் கூட்டி பதிந்த அறவிட முடியா கடன் 700 திருத்தப்பட்டது. மூன்றாவது விடயத்தை நாங்கள் செல்கின்ற பொழுது, மோட்டார்களுக்கான பெறுமானத்தேவு ரூபா 15,000 கணக்கேடுகளில் முழுமையாக விடுபட்டது. பெறுமானத்தேவை முழுமையாக பதியல. எனவே இது வெளிக்காட்டா வலு, தொங்கலை ஏற்படுத்தாத வலுவாக இருக்கும். அப்போ இந்த பெறுமானத்தேவை நாங்கள் அதற்குரிய
இரட்டை பதிவை குறிக்கின்ற பொழுது அந்த தவறு நீங்கக்கூடியதாக இருக்கும். எனவே பாருங்கள் பிள்ளைகள், மோட்டார் பெருமான தேய்வு கணக்கு வரவு, மோட்டார் பெருமான தேய்வு கணக்கு வரவு, மோட்டார் திரண்ட பெருமான தேய்வு கணக்கு செலவு என நாங்கள் குறிப்பிடுவோம். அப்போ இங்கே விளம்பல் எழுதுவீர்கள். விடுபட்ட மோட்டார் பெருமான தேய்வு பதியப்பட்டு வலு திருத்தப்பட்டது. விடுபட்ட மோட்டார் பெருமான தேய்வு பதியப்பட்டு வலு திருத்தப்பட்டது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது 4, விற்பனை செலவு கணக்கு மீதி பரீட்சை மீதியில் பதியப்படவில்லை. விற்பனை செலவண்ட விடயத்த பிள்ளைகள் பரீட்சை மீதியில் நாங்கள் பதியவில்லை. ஏற்கனவே கற்றிருக்கிறோம். பரீட்சை மீதி தவறாக இருந்தால் அதை திருத்துகின்ற பொழுது ஒரு பதிவு மட்டுமே இடம்பெறும். அந்த பதிவும் தொங்கல் கணக்கில் இடம்பெறுகின்ற பதிவாக இருக்கும். எனவே பாருங்கள் பிள்ளைகள், இப்போ விற்பனை செலவு அது வரவு மீதியாக இருக்கும். அந்த விற்பனை செலவை பரீட்சை மீதியில் நாங்கள் எங்கு பதியவில்லை? வரவிலே பதியலை. இதனால் வரவு நிரலில் 13,000 குறைந்திருக்கும். அப்போ இந்த தவறால் முன்னர் வரவிலே தொங்கல் ஏற்பட்டு இருக்கும். விற்பனை செலவு கணக்கு மீதி வரவு மீதி, அதை வரவில் பதியவில்லையா இருந்தால் வரவிலே 13,000 குறையும். வரவிலே முன்னர் தொங்கல் ஏற்பட்டிருக்கும். இது தவறால் ஏற்பட்ட தொங்கல் 13,000. இப்போ தவறை திருத்துகின்ற போது இந்த முன்னர் ஏற்பட்ட தொங்கலை நாங்கள் நீக்க வேண்டும். அப்போ இந்த தொங்கலை இல்லாமல் செய்ய தொங்கல் கணக்கு நாங்கள் செலவு வைப்போம். எனவே பிள்ளைகள், இந்த 4வது தவறை நாங்கள் திருத்துகின்ற பொழுது தொங்கல் கணக்கிலே செலவு வைக்க வேண்டும். எவ்வளவு தொகை? 13,000. ஒரு திருத்த பதிவு மாத்திரம்தான் வரும். இதற்குரிய விளம்பல் நீங்கள் எழுதுவீர்கள். பரீட்சை மீதியில் விடுபட்ட விற்பனை செலவு 13,000 திருத்தப்பட்டது. அடுத்த 5வது விடயத்துக்கு நாங்கள் வருகின்ற பொழுது, வங்கி அறவிட்ட காசோலை புத்தக கட்டணம் ரூபாய் 3,000 இந்த வணிகத்தின் ஏடுகளில் விடுபட்டுள்ளது. காசோலை புத்தக கட்டணம் 3,000 வணிகத்தின் ஏடுகளில் விடுபட்டுள்ளது. முற்றாக பதியப்படவில்லை. எனவே இதுவும் ஒரு வழிகாட்டா வலுவாக இருக்கும். அப்போ இப்பொழுது நாங்கள் இதற்குரிய இரட்டை பதிவை செய்வோமாக இருந்தால், பாருங்கள் பிள்ளைகளே, காசோலை புத்தக கட்டண கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவென நாங்கள் பதிவோம். காசோலை புத்தக கட்டணம் வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு என நாங்கள் பதிவு செய்வோம். எனவே இதற்குரிய விளம்பல், விடுபட்ட காசோலை புத்தக கட்டணம் ரூபாய் 3,000 திருத்தப்பட்டது. விடுபட்ட காசோலை புத்தக கட்டணம் ரூபாய் 3,000 திருத்தப்பட்டது. இப்பொழுது 6வது வலுவுக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், உட்திரும்பல் கணக்கில் 4,400 குறைவாக இருக்கிறதா? உட்திரும்பல் கணக்கில்தான் 4,400 குறைவாக இருக்கின்றது. எனவே உட்திரும்பல் கணக்கில் அது
வரவில் குறைவாக இருக்கும். உட்திரும்பல் கணக்கிலே பிள்ளைகள் அது வரவிலே குறைவாக இருக்கும். எனவே நீங்கள் அதை திருத்துவதற்கு உட்திரும்பல் கணக்கு வரவு. எனவே எதிர்ப்பதிவு தொங்கல் கணக்கு செலவென்பதாக இருக்கும். உட்திருப்ப கணக்கு வரவும் தொங்கல் கணக்கு செலவென நாங்கள் குறிப்பிடுவோம். பிள்ளைகளே, இதற்குரிய விளம்பலை நாங்கள் எழுதுகின்ற பொழுது உட்திரும்பல் கணக்கில் குறைவான ரூபா 4400 திருத்தப்பட்டது என எழுதுவீர்கள். இப்பொழுது 7வது தவறுக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், காலம் கடந்த கடன்பட்டோரில் விதித்த வட்டி ரூபா 600 கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் மாத்திரம் தவறான பக்கத்தில் பதியப்பட்டது. இங்கே சொல்லப்படுகிற விடயம், கடன்பட்டோரில் விதிக்கப்பட்ட வட்டி கடன்பட்டோற்ற கட்டுப்பாட்டு கணக்கில்தான் தவறான பக்கத்தில் பதியப்பட்டிருக்கிறது. எனவே கடன்பட்டோரில் வட்டி விதித்தால் வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் அது வரவில் பதிய வேண்டும். தவறான பக்கம் என்றால் அதை செலவில் பதிந்திருக்கிறார்கள். காலம் கடந்த கடன்பட்டோருக்கு விதிக்கப்பட்ட வட்டி வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். தவறான பக்கம் என்றால் அதை செலவு வைத்திருக்கிறார்கள். ஒரு கணக்கில் மட்டும் பக்கம் பிழையாக இருக்கிறது. எனவே இது பரீட்சை மீதியினுடைய இணக்கத்தை பாதிக்கும். அப்போ இந்த பிழையை திருத்துவதற்கு பிள்ளைகள் ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கிறோம். பக்கம் பிழையாக இருந்தால் திருத்துவதற்கு உரிய பக்கத்தில் 2 மடங்கு தொகையை நாங்கள் எடுக்க வேண்டும். ஏன் பிள்ளைகள், பிழையை திருத்துவதற்கு ஒரு 600, இங்கே சரியான விளைவுக்கு இன்னொரு 600. எனவே வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் 1200 நீங்கள் வரவு வைப்பீர்கள். எனவே தொங்கல் கணக்கில் அது செலவு வைக்கப்படும். இங்கே பக்கம் பிழையாக இருப்பதால் வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 1200. எனவே தொங்கல் கணக்கு செலவு 1200 என்பதாக இருக்கும். எனவே இதற்குரிய விடையை நீங்கள் எழுதுகின்ற பொழுது வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கிலே நீங்கள் தொகை 1200 வரவு வைப்பீர்கள். எனவே எதிர்ப்பதிவு தொங்கல் கணக்கினுடைய செலவில் 1200 பதிவு. இதற்குரிய விளம்பல் நீங்கள் எழுத வேண்டும். வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கின் தவறான பக்கத்தில் பதிந்த வட்டி 600 திருத்தப்பட்டது. வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கின் தவறான பக்கத்தில் பதிந்த வட்டி 600 திருத்தப்பட்டது. எனவே பிள்ளைகள் பாருங்கள், முதலாவது உதாரணம் 7 தவறுகள் எங்களுக்கு தரப்பட்டது. அப்போ அவற்றை நாங்கள் உரிய முறையில் திருத்தம் செய்திருக்கின்றோம் பொது நாட்குறிப்பேட்டின் ஊடாக. இப்பொழுது இன்னும் ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது, சிக்மா ரேடர்ஸ் வணிகத்தின் பரீட்சை மீதி சமப்படாமையால் அந்த வேறுபாடு தொங்கல் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. இங்கே எங்களுக்கு வழுக்கள் தரப்பட்டிருக்கின்றன. எங்களை கேட்டிருக்கக்கூடிய வினா பொது நாட்குறிப்பேட்டில் திருத்தங்களும் தொங்கல் கணக்கு. எனவே பிள்ளைகள் பாருங்கள்,
மீண்டும் நாங்கள் அந்த தரவுகளுக்கு செல்கின்ற பொழுது முதலாவது தவறு, மோட்டார் திருத்த செலவு ரூபாய் 8500, மோட்டார் கணக்கில் 5800 என பதிந்திருக்கிறோம். இதிலே பிள்ளைகள் பாருங்கள் என்ன தவறு நிகழ்ந்திருக்கு. மோட்டார் திருத்த செலவு 8500 மோட்டாரினுடைய திருத்த செலவு கணக்கில் நாங்கள் வரவு வைக்க வேண்டும். ஆனால் இதை தவறுதலாக நாங்கள் மோட்டார் கணக்கிலே 5800 என நாங்கள் வரவு வச்சிருக்கிறோம். இப்போ பிள்ளைகள் இதில் 2 விதமான பிழைகள் இருக்கின்றது. ஒன்று, மோட்டார் திருத்த செலவு கணக்கில் பதிய வேண்டியது மோட்டாரினுடைய கணக்கில் பதியப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பிழை, 8500 என்ற தொகைக்கு பதிலாக இங்கே நாங்கள் பதிந்திருக்கிறோம் 5800 என்று. கணக்கு பிழையாக இருக்கிறது. தொகையை 2700 குறைத்தெடுத்திருக்கிறோம். எனவே இந்த பிழையை திருத்துறக்கு பிள்ளைகள் என்ன செய்வீர்கள்? சரியான தொகை மோட்டார் திருத்த செலவு கணக்கில் வரவு 8500. மோட்டார் கணக்கில் பதிந்த பிழையை நீக்குவதற்கு மோட்டார் கணக்கு செலவு 5800. மோட்டார் திருத்த செலவுக்கு வரவு வைக்க வேண்டும் 8500. இந்த பிழையை நீக்க மோட்டார் கணக்கிலே செலவு வைக்க வேண்டும் 5800. எனவே இந்த 2 தொகைக்கும் உள்ள வித்தியாசம் 2700 நீங்கள் தொங்கல் கணக்கில் செலவு வைக்க வேண்டும். காரணம் பிள்ளைகள், தவறை திருத்துகின்ற பொழுதும் வரவு பதிவுக்கு சமனான செலவு பதிவுகள் இடம்பெற வேண்டும். வரவும் செலவும் சமனாக இடம்பெற வேண்டும். எனவே பாருங்கள், இப்பொழுது இதை பொது நாட்குறிப்பேட்டில் நாங்கள் திருத்துவோமாக இருந்தால், மோட்டார் திருத்த செலவு கணக்கு வரவு 8500. மோட்டார் கணக்கிலே பிள்ளைகள் நாங்கள் செலவு வைக்க வேண்டியது 5800. எனவே வித்தியாசம் 2700. தொங்கல் கணக்கில் நாங்கள் செலவு வைப்போம். கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்குரிய விளம்பல், கணக்கும் தொகையும் மாறி பதிந்த மோட்டார் திருத்த செலவு ரூபாய் 8500 திருத்தப்பட்டது. கணக்கும் தொகையும் மாறி பதிந்த மோட்டார் திருத்த செலவு 8500 திருத்தப்பட்டது. எனவே இப்பொழுது 2வது தவறுக்கு நாங்கள் வருகிற பொழுது பாருங்கள், வியாபார வருமதியாளன் சுகந்தனிடம் பெற்ற காசோலை 25000 வங்கியினால் நிராகரிக்கப்பட்டமை மறுக்கப்பட்டமை கணக்கேடுகளில் பதியவில்லை. வருமதியாளரிடம் பெற்ற காசோலை மறுக்கப்பட்டமை, வங்கியால் நிராகரிக்கப்பட்டமை கணக்கேடுகளில் பதியவில்லை, முற்றாக பதியவில்லை. எனவே இது வழிகாட்டாவளு. எனவே நாங்கள் இப்பொழுது கடன்பட்டோரிடம் பெற்ற காசோலை மறுப்புக்குரிய பதிவை நாங்கள் குறிக்க வேண்டும். எனவே இங்கே 2வது பாருங்கள், கடன்பட்டோருடைய காசோலை மறுக்கப்பட்டால் அந்த காசோலைக்குரிய பணத்தை கடன்பட்டோர் தர வேண்டும். எனவே பிள்ளைகளே, வியாபார
கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் 25,000 வரவு வைக்க வேண்டும். காசு கட்டுப்பாட்டு கணக்கில் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் 25,000 செலவு வைக்க வேண்டும். கடன்பட்டோருடைய காசோலை மறுக்கப்பட்டால் அந்த காசோலைக்குரிய பணத்தை கடன்பட்டோர் திரும்ப தர வேண்டும். எனவே வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைத்து காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்க வேண்டும். அப்போ விளம்பல் எழுதுவீர்கள். விடுபட்ட கடன்பட்டோரிடம் பெற்ற காசோலை மறுப்பு திருத்தப்பட்டது. இப்பொழுது நாங்கள் 3வது விடயத்துக்கு செல்வோமாக இருந்தால் பாருங்கள் பிள்ளைகள், உட்திரும்பல் நாட்குறிப்பேட்டின் கூட்டுத்தொகை 10,500 உட்திரும்பல் கணக்கில் சரியாக பதியப்பட்ட போதும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இங்கே சரியான நடவடிக்கை என்ன? உட்திரும்பலேட்டின் கூட்டுத்தொகை 10,500 அது உட்திரும்பல் கணக்கில் சரியாக இருக்குது. உட்திரும்பல் கணக்கில் சரியாக வரவு வச்சிருக்கிறோம். ஆனால் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் அது வரவு வைக்கப்பட்டிருக்கு. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? உட்திரும்பலை செலவு வைக்க வேணும். ஆனால் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் அதை வரவு வைத்திருக்கிறோம். பக்கம் பிழை. செலவு வைக்க வேண்டியதை வரவு வச்சிருக்கிறோம். எனவே இது பரீட்சை மீதியை பாதித்திருக்கும், தொங்கலை ஏற்படுத்தி இருக்கும். இந்த பிழையை நாங்கள் இப்போ திருத்துவதற்கு தொங்கல் கணக்கில் 2 மடங்கு தொகையை வரவு வைப்பீர்கள். வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கிலே அதை நாங்கள் செலவு வைப்போம். தொங்கல் கணக்கு வரவு வச்சு வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குக்கு நாங்கள் செலவு வைக்க வேண்டும் 2 மடங்கு தொகை. பக்கம் பிழையாக இருந்தால் திருத்துவதற்கு 2 மடங்கு தொகை. இங்கே விளம்பல் என்ன வரும் பிள்ளைகள்? வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கின் தவறான பக்கத்தில் பதிந்த உட்திரும்பல் 10,500 திருத்தப்பட்டது. வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கின் தவறான பக்கத்தில் பதிந்த உட்திரும்பல் திருத்தப்பட்டது. 4வது விடயத்தை பார்ப்பீர்களாக இருந்தால், வாடகை வருமானம் 15,000 பெறுவனவு குறிப்பேட்டின் பெறுமான நிரலிலும் வருமான நிரலிலும் 5,000 என பதியப்பட்டது. வாடகை வருமானம் உண்மையான தொகை பிள்ளைகள் 15,000. இதை பெறுமான நிரலிலும் வருமான நிரலிலும் 5,000 என பதிந்திருக்கின்றோம். இந்த கணக்கிலே ஒரு சிக்கல் இருக்கின்றது உங்களுக்கு. இங்கே காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு மாற்றப்படுவது பெறுமான நிரலின் மொத்தமா பகுப்பாய்வு நிரலின் மொத்தங்களா என்று சொல்லப்படவில்லை. ஒன்றும் சொல்லப்படாத போது பொதுவாக நீங்கள் என்ன முறையை பின்பற்றுவீங்கள் பிள்ளைகள்? சாதாரணமாக நாங்கள் பின்பற்றுவது பகுப்பாய்வு நிரல்களின் மொத்தங்கள்தான் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மாற்றப்படுறது. எனவே இங்கேயும் பகுப்பாய்வு நிரல்களின் மொத்தங்கள்தான் காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு மாற்றப்படும் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே பாருங்கள், பெறுமான நிரலும் வருமான நிரலும் குறைவாக இருக்கின்றது. இங்கே பெறுமான நிரலை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வருமான நிரலில் 5,000 என பதியப்பட்டால்
அதனுடைய கூட்டுத்தொகையும் அங்கு தவறாக இருக்கும். எனவே இது காசு கட்டுப்பாட்டு கணக்கிலும் குறைவாக இருக்கும், வாடகை வருமான கணக்கிலும் குறைவாக இருக்கும். எனவே பிள்ளைகள் பாருங்கள், வாடகை வருமானம் காசு கட்டுப்பாட்டு கணக்கிலும் 10,000 குறைவாக இருக்கும், வாடகை வருமான கணக்கிலும் 10,000 குறைவாக இருக்கும். எனவே திருத்துவதற்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 10,000, வாடகை வருமான கணக்கு செலவு 10,000. எனவே குறைத்து பதிந்த வாடகை வருமானம் ரூபாய் 10,000 திருத்தப்பட்டது. குறைத்து பதிந்த வாடகை வருமானம் ரூபாய் 10,000 திருத்தப்பட்டது. இப்பொழுது 5வது விடயத்தை நாங்கள் செல்வோமாக இருந்தால், வாடகை செலவினம் பரீட்சை மீதியில் பதியப்படவில்லை. அப்போ இங்கே என்ன கருத வேண்டும் பிள்ளைகள்? வாடகை செலவினம் பரீட்சை மீதியினுடைய வரவில் எடுக்கப்படவில்லை. இதனால் வரவிலே தொகை குறைந்திருக்கும், வரவில் முன்னர் தொங்கல் ஏற்பட்டிருக்கும். அதை நீக்குவதற்கு தொங்கல் கணக்கில் நாங்கள் செலவு வைக்க வேண்டும். வாடகை செலவு எடுக்கப்படையில் வரவு குறைஞ்சிருக்கும், தவறால முன்னர் வரவில பிள்ளைகள் தொங்கல் ஏற்பட்டிருக்கும். இப்போ அதை நீக்குவதற்கு தொங்கல் கணக்கில் நாங்கள் செலவு வைக்க வேண்டும். பாருங்கள், 5வது தொங்கல் கணக்கு செலவு வைக்கிறோம் 13,000. தொங்கல் கணக்கிலே நாங்கள் செலவு வைக்கின்றோம் 13,000. எனவே பாருங்கள், விளம்பல் எழுத வேண்டும். பரீட்சை மீதியில் விடுபட்ட செலவினம் திருத்தப்பட்டது. அடுத்ததாக 6வது விடயத்து நாங்கள் செல்கின்ற பொழுது, கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டின் கழிவு நிரல் என்பது பெற்ற கழிவுக்குரிய நிரல். கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டின் கழிவு நிரலில் இருப்பது பிள்ளைகள் பெற்ற கழிவு. அதனுடைய கூட்டுத்தொகை 4,500 கூட்டி கணக்கிடப்பட்டு இருக்காம். பெற்ற கழிவு நிரலின் கூட்டுத்தொகை 4,500 கூட்டி கணக்கிடப்பட்டு இருக்கின்றது. இதனால் பெற்ற கழிவு கணக்கிலும் தொகை அதிகமாக இருக்கும், கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கிலும் தொகை அதிகமாக இருக்கும். அது பெற்ற கழிவை உரிய 2 கணக்கிலும் நாங்கள் தொகை அதிகமாக எடுத்திருக்கிறோம். எனவே இதற்குரிய பதிவை நாங்கள் திருத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? பெற்ற கழிவை கூட்டி பதிந்திருக்கிறோம். அதை குறைப்பதற்கு நீங்கள் பெற்ற கழிவு கணக்கில் வரவு வைப்பீர்கள். வியாபார கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் அதை செலவு வைப்பீர்கள். பெற்ற கழிவு கணக்கு வரவு வியாபார கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவாக இருக்கும். இங்கே பெற்ற கழிவை நாங்கள் அதிகமாக எடுத்திருக்கிறோம். அதை குறைப்பதற்கு பெற்ற கழிவு கணக்கில் வரவிலும் வியாபார கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவிலும் நாங்கள் பதிவோம். அப்போ இங்கே கூட்டி கணக்கிட்ட பெற்ற கழிவு ரூபாய் 4,500 திருத்தப்பட்டது. அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், 7வது விடயத்துக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது, கொடுத்த கழிவு ரூபாய் 2,800 பொதுப்பேரேட்டு கணக்குகளில் சரியாக பதியப்பட்ட போதும்
உபபேரேட்டில் உள்ள தனிப்பட்டவர் கணக்கில் அது இருமுறை பதியப்பட்டுள்ளது. கொடுத்த கழிவு பொதுப்பேரேட்டில் உள்ள கணக்குகளில் சரி, ஆனால் உபபேரேட்டில் உள்ள தனிநபர் கணக்கில் அது பிழையாக உள்ளது. எனவே இந்த தவறை பிள்ளைகள் நாங்கள் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பொதுப்பேரேடு சரியாக இருக்கிறது. பரீட்சை மீதிக்கு நாங்கள் உள்ளடக்குகின்ற விடயங்கள் பொதுப்பேரேட்டில் உள்ள கணக்கு மீதிகள். இங்கே பொதுப்பேரேடு தான் சரியாக இருக்க வேண்டும், அது சரியாக இருக்கின்றது. தனிநபர் கணக்கு தான் பிழையாக இருக்கிறது. அப்போ இந்த பிழையை நாங்கள் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனவே பாருங்கள், இதுக்கு நீங்கள் பரீட்சைகளில் எழுதுகின்ற பொழுது திருத்த பதிவில்லை என்றால் அப்படியே விட்டுறதல்ல. அப்போ இங்கே திருத்த நாட்குறிப்பு இல்லை என நீங்கள் எழுத வேண்டும். திருத்த நாட்குறிப்பு இல்லை என நீங்கள் பூரணமாக எழுத வேண்டும். எனவே 7 தவறுகள் இங்கே தரப்பட்டது. 7 தவறுகளுக்கு உரிய திருத்த பதிவுகளை நாங்கள் குறித்திருக்கின்றோம். தொடர்ந்து அதனுடைய தொங்கல் கணக்கை கேட்கின்ற பொழுது நீங்கள் ஏற்கனவே பதிந்த விடயங்களின் அடிப்படையில் பிள்ளைகள் நீங்கள் இங்கே தொங்கல் கணக்கொன்றை செய்து காட்ட முடியும். இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தொங்கல் கணக்கிற்கு இங்கே தொடக்க மீதி தரப்படவில்லை. பரீட்சை மீதியில் முந்தி ஏற்பட்ட தொங்கல் மீதி எவ்வளவு என்பது இங்கே தரப்படவில்லை. அந்த தொடக்க மீதியை நாங்கள் காண வேண்டி இருக்கும். இப்பொழுது இதற்குரிய பதிவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், முதலாவது விடயத்தின்படி தொங்கலில் 2700 செலவு வைக்க வேண்டும். முதலாவதின்படி தொங்கலில் 2700 செலவு வைக்க வேண்டும். எனவே பிள்ளைகள் இங்கே தொங்கல் கணக்கில் 2700 செலவு, அதனுடைய எதிர்ப்பதிவு வரவு பதிவிற்கும் மோட்டார் திருத்த செலவில். அடுத்ததாக பாருங்கள், இரண்டாவதில் தொங்கல் கணக்கில் பதிவேதும் இல்லை. மூன்றாவதிலே பாருங்கள் பிள்ளைகள், தொங்கல் கணக்கு வரவு வைக்கின்றோம் 21,000, எதிர்ப்பதிவு வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கிலே இருக்கின்றது. எனவே தொங்கல் கணக்கில் 21,000 வரவு வைக்கிறோம், எதிர்ப்பதிவு வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. நான்காவது விடயத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் தொங்கல் கணக்கில் பதிவில்லை. ஐந்தாவதிலே பாருங்கள் பிள்ளைகள், தொங்கல் கணக்கிலே செலவு வைக்க வேண்டும் 13,000. தொங்கல் கணக்கில் செலவு வைக்க வேண்டும் 13,000. இது பரீட்சை மீதி தவறு என்பதால் இங்கே பரீட்சை மீதி தவறென்று தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். பரீட்சை மீதி தவறாக இருந்தால் பரீட்சை மீதி தவறென்று நீங்கள் அங்கே குறிப்பிடுவீங்கள். அல்லது பரீட்சை மீதி தவறு அடைப்புக்குள் நீங்கள் எழுத முடியும் வாடகை செலவு. நேர வாடகை செலவென்று எழுதாதீர்கள். ஏனென்றால் வாடகை செலவு கணக்கு சரியாகத்தான் இருக்கிறது, பரீட்சை மீதி தான் பிழை. அதே போன்று பாருங்கள், ஆறாவதில் இந்த விடயமும் இல்லை, ஏழாவது பதிவு இல்லை. எனவே இப்பொழுது நாங்கள் தொங்கல் கணக்கை சமப்படுத்துவோமாக இருந்தால் செலவினுடைய கூட்டுத்தொகை அதிகமாக இருக்கிறது 40,000. அந்த 40,000 வரவில் நாங்கள் கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம் 19,000. இந்த 19,000 தான் தொங்கல் கணக்கினுடைய தொடக்க மீதியாக இருக்கும். எனவே இந்த 19,000க்கு நீங்கள் பரீட்சை மீதி வித்தியாசம் என
அங்கே எழுத வேண்டும். இதுக்கு நேரே பரீட்சை மீதி வித்தியாசம் அல்லது பரீட்சை மீதி வேறுபாடென எழுதுவீர்கள். பிள்ளைகளே, இன்றைய வகுப்பில் நாங்கள் ஏற்கனவே 2 கணக்கு உதாரணங்களை பயிற்சிகளை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு பயிற்சி கணக்கையும் நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். எனவே 3வது பயிற்சிக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது பரம் அண்ட் சன்ஸ் வணிகத்தினது பரீட்சை மீதி இணங்காமையால் அவ்வேறுபாட்டு தொகை தொங்கல் கணக்குக்கு மாற்றப்பட்ட பின் கணக்கு பரிசோதனையில் இனங்காணப்பட்ட தவறுகள் தரப்பட்டிருக்கின்றன. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், அந்த நிபந்தனைகளை பெறுவனவு கொடுப்பனவு குறிப்பேடுகள், சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடுகளில் உள்ள பகுப்பாய்வு நிரல்களின் மொத்தங்களே உரிய காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு மாற்றப்படுகின்றன. இப்போ வளமையான விடயம்தான் தரப்பட்டிருக்கிறது. பெறுவனவு குறிப்பேடு, கொடுப்பனவு குறிப்பேடு, சில்லறை காசு கொடுப்பனவு குறிப்பேட்டினுடைய பகுப்பாய்வு நிரல்களின் மொத்தங்களே உரிய காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு மாற்றப்படுகின்றன. இங்கே தவறுகள் தரப்பட்டிருக்கின்றன. நாங்கள் இந்த தவறுகளை திருத்துவதற்குரிய நாட்குறிப்புகளை பிள்ளைகள் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், பொது நாட்குறிப்பேட்டில் பதிந்து கொள்ள முடியும் என்று தெரியும். அப்புறம் அந்த பொது நாட்குறிப்பேட்டு பதிவுகளின் அடிப்படையில் தொங்கல் கணக்கினை நீங்கள் தயாரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நேரத்தை மிச்சப்படுத்த, இன்றைய நேரம் எங்களுக்கு இன்னும் சொற்ப நேரமே இருப்பதால் நேரத்தை மிச்சப்படுத்த இவற்றை திருத்தக்கூடிய விடைகளை இவற்றுக்கு அருகிலேயே நான் குறித்து கொண்டு செல்கின்றேன். ஏற்கனவே 2 உதாரணங்களில் இவற்றை பொது நாட்குறிப்பேட்டில் எவ்வாறு எழுதுவது, அதை தொங்கல் கணக்கில் எவ்வாறு பதிவதென்று பார்த்தோம். இப்பொழுது நேரத்தை நாங்கள் மீதப்படுத்துவதற்காக இந்த விடயங்களை குறித்து கொள்வோம். எனவே பிள்ளைகள், காசு பெறுவனவு குறிப்பேட்டில் உள்ள கடன்பட்டோர் பெறுவனவு நிரலின் கூட்டுத்தொகை 9000 எனும் தொகையால் குறைத்து கணக்கிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், பகுப்பாய்வு நிரல்களின் கூட்டுத்தொகைதான் உரிய கணக்குகளுக்கு மாற்றப்படும். எனவே இங்கே கடன்பட்டோர் பெறுவனவு நிரலின் தொகை 9000 குறைத்து கணக்கிடப்பட்டிருக்குமாக இருந்தால் காசு கட்டுப்பாட்டு கணக்கிலும் வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கிலும் இரண்டிலுமே ரூபாய் 9000 குறைவாக இருக்கும். எனவே இந்த தவறை திருத்துவதற்கு பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காசு கட்டுப்பாட்டு கணக்கில் 9000 வரவு வைப்பீர்கள். வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் நீங்கள் 9000 செலவில் பதிவீர்கள். கடன்பட்டோர் பெறுவனவு நிரலின் கூட்டுத்தொகை குறைவாக உள்ளது. எனவே அந்த கூட்டுத்தொகை தான் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மாற்றியிருப்போம், வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குக்கும் மாற்றியிருப்போம். அப்போ உரிய 2 கணக்கிலும் தொகைகள் குறைவாக இருக்கும். எனவே அந்த பிழையை திருத்துவதற்காக காசு கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் 9000 வரவு வைக்கின்றோம், வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் 9000 செலவு வைக்கின்றோம். இதற்குரிய விளம்பல் நீங்கள் எழுதுவீர்கள். குறைத்து கணக்கிட்ட கடன்பட்டோர் பெறுவனவு ரூபாய் 9000 திருத்தப்பட்டது. குறைத்து கணக்கிட்ட கடன்பட்டோர் பெறுவனவு ரூபாய் 9000 திருத்தப்பட்டது. 2வதை பாருங்கள் பிள்ளைகள். முதலீட்டு வருமான கணக்கு மீதி 12500 பரீட்சை மீதியில் விடுபட்டு இருக்கிறது. அப்போ முதலீட்டு வருமானம் பரீட்சை மீதியில் விடுபட்டிருக்கிறது என்றால் இங்கே அதை செலவு நிரலுக்கு எடுக்கவில்லை. இதனாலே செலவிலே
12,500 குறைந்திருக்கும். முன்னர் செலவில் தொங்கல் ஏற்பட்டிருக்கும். செலவு நிரல் குறைந்து முன்னர் தொங்கல் ஏற்பட்டிருக்கும். செலவில் 12,500. எனவே இந்த பிழையை நீக்குவதற்கு நீங்கள் தொங்கல் கணக்கு வரவு 12,500 என பதிவீர்கள். இந்த தொங்கலை நீக்குவதற்காக தொங்கல் கணக்கு வரவு 12,500. இங்கே விளம்பல் வரும். பரீட்சை மீதியில் விடுபட்ட முதலீட்டு வருமானம் ரூபா 12,500 திருத்தப்பட்டது. பரீட்சை மீதியில் விடுபட்ட முதலீட்டு வருமானம் ரூபா 12,500 திருத்தப்பட்டது. அடுத்த மூன்றாவதை பாருங்கள் பிள்ளைகள். வியாபார கடன் கொடுத்தோர் சப்ராஸ் என்பவருக்கு வழங்கிய காசோலை மறுக்கப்பட்டமை ஏடுகளில் முழுமையாக பதியப்படவில்லை. இது கடன் கொடுத்தோர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட காசோலை மறுக்கப்பட்டமை பதியப்படவில்லை. எனவே இதை நாங்கள் பதிவதற்கு இது கொடுபட்ட காசோலை மறுக்கப்பட்டமை பதியலை. அப்போ பாருங்கள், காசோலையை கொடுக்கிற போது எவ்வாறு பதிந்திருப்போம்? கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவன்று. இப்போ அது மறுக்கப்படுமாக இருந்தால் பதிவு எதிர்மாறாக இடம்பெற வேண்டும். எனவே இங்கே பிள்ளைகள் காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 18,000. வியாபார கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 18,000 என பதிவீர்கள். காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவும் வியாபார கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே இங்கே விளம்பல் கடன் கொடுத்தோருக்கு வழங்கிய காசோலை மறுப்பு விடுபட்டமை திருத்தப்பட்டது. கடன் கொடுத்தோருக்கு வழங்கிய காசோலை மறுப்பு விடுபட்டமை திருத்தப்பட்டது. நான்காவது பாருங்கள். பெறுமதி சேர் வரி கணக்கின் வரவுதான் குறைவாக இருக்காம். தொங்கல் ஏற்படுமேன் ஒரு கணக்கில்தான் பிழை இருக்கிறது. அப்போ பெறுமதி சேர் வரி கணக்கு வரவு குறையுது. எனவே பெறுமதி சேர் வரி கணக்கு வரவுதானே பிள்ளைகள் குறையும். அப்போ கூட்ட பெறுமதி சேர் வரி கணக்கு வரவு தொங்கல் கணக்கு செலவென பதிவீர்கள். பெறுமதி சேர் வரி கணக்கு வரவும் தொங்கல் கணக்கு செலவு. அதுக்குரிய விளம்பல் பெறுமதி சேர்வரி கணக்கின் வரவின் குறைவு 1400 திருத்தப்பட்டது. பெறுமதி சேர்வரி கணக்கின் வரவின் குறைவு ரூபாய் 1400 திருத்தப்பட்டது. அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள் கவனமா. சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் உள்ள அஞ்சல் செலவு நிரலின் மொத்தம் கூட்டுத்தொகை 1200 எனும் தொகையால் குறைத்து கணக்கிடப்பட்டது. சில்லறை காசு கொடுப்பனவு குறிப்பேட்டிலே அஞ்சல் செலவு நிரலின் தொகை குறைத்து கணக்கிடப்பட்டது. எனவே அது அஞ்சல் செலவு கணக்கிலும் குறைவாக இருக்கும், சில்லறை காசு கட்டுப்பாட்டு கணக்கிலும் குறைவாக இருக்கும். எனவே அந்த பிழையை திருத்துவதற்கு அஞ்சல் செலவு கணக்கு வரவு, அஞ்சல் செலவு கணக்கு வரவு சில்லறை காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 1200. அஞ்சல் செலவு கணக்கு வரவு சில்லறை காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சில்லறை காசு கணக்கென்று எடுத்தாலும் தவறேதும் இல்லை. அதற்குரிய விளம்பலை இங்கே எழுதுவீர்கள்.
6. உபபேரேட்டிலுள்ள கடன்பட்டோன் ஸ்ரீராமின் கணக்கில் கடன் விற்பனை குறைத்து பதியப்பட்டது. எனவே இங்கே உபபேரேடு தான் தவறாக இருப்பதால் பொதுப்பேரேடு சரியென்ற அர்த்தம் அங்கே கிடைக்கும். இதை நாங்கள் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. பொது நாட்குறிப்பேட்டில் இந்த விடயத்துக்கு எழுதுவீர்கள், திருத்த நாட்குறிப்பு இல்லை. ஏன்? பிழை இடம்பெற்றிருக்கு தனிநபர் கணக்கில், அது உபபேரேட்டில். உபபேரேட்டின் பிழைகள் நாங்கள் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. இறுதியாக அறவிட முடியா கடன்கள் ரூபாய் 6400 கணக்கேடுகளில், உரிய கணக்குகளில் 1400 என குறைத்து பதிந்திருக்கிறோம். அறவிட முடியா கடனை 5000 குறைத்து பதிந்திருக்கிறோம். எனவே இதை திருத்துவதற்கு அறவிட முடியா கடன் கணக்கு வரவு 5000, வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 5000. அறவிட முடியா கடன் கணக்கு வரவு 5000, வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 5000. விளம்பல் குறைத்து பதிந்த அறவிட முடியா கடன் 5000 திருத்தப்பட்டது. குறைத்து பதிந்த அறவிட முடியா கடன் 5000 திருத்தப்பட்டது. இங்கே தொங்கல் கணக்கை நீங்கள் செய்து கொள்ள முடியும். தொங்கல் கணக்கிலே பிள்ளைகள் இங்கேயும் தொடக்க மீதி தரவில்லை. எனவே பாருங்கள், வேகமாக முதலாவதிலே தொங்கல் இல்லை, இரண்டாவதிலே தொங்கல் நாங்கள் பதிகின்றோம். வரவில் 12500, தொங்கல் கணக்கின் வரவில் 12500. பரீட்சை மீதி தவறு, பரீட்சை மீதி தவறு. மூன்றாவதிலே தொங்கல் என்ற விடயம் இடம்பெற்றிருக்கவில்லை. நாலாவதிலே தொங்கல் செலவு 1400, தொங்கல் செலவு 1400. பெறுமதி சேர் வரி எதிர்ப்பதிவு. அடுத்தது பாருங்கள், ஐந்தாவதிலே தொங்கல் இல்லை, 6 திருத்தப்பதிவே இல்லை, 7 தொங்கல் இல்லை. எனவே இதை பார்ப்பீர்களாக இருந்தால் வரவிலே இருக்கிறது 12500, செலவு கொண்டு சென்றால் வித்தியாசம் 11100. அது பரீட்சை மீதி வேறுபாடு அல்லது பரீட்சை மீதி வித்தியாசம். இதுதான் தொங்கல் கணக்கின் தொடக்க மீதியாக இருக்கும். இதனுடைய அர்த்தம், முன்னர் தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதியின் செலவு நிரலில் இவ்வளவு தொகை குறைவாக இருந்திருக்கிறது. நல்லது பிள்ளைகளே, இன்றைய வகுப்பிலே நாங்கள் வலுதிருத்தம் தொடர்பாக 3 கணக்கு பயிற்சிகளை பார்த்திருந்தோம். இந்த பயிற்சிகளை திரும்ப திரும்ப நீங்கள் சேனல் NIE யூடியூப்பினூடாக தரவிறக்கம் செய்து இவற்றை திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இதே போன்று வேறு பயிற்சிகளை நீங்கள் பரீட்சை வினாத்தாள்களிலிருந்து நீங்கள் செய்து பார்க்க முடியும். ஆசிரிய வழிகாட்டி நூலில் உள்ள பயிற்சிகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். எனவே மீண்டும் இன்னொரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.